கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களிலும் நாங்கள் நடத்துகின்ற திருச்சபையில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். பால்கரில் இருக்கிற அகாய் என்ற இடத்துல ஆதிவாசி மத்தியில் அவர்கள் வீடுகளில் உட்கார்ந்து தேவனுடைய செய்தியை கொடுத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உட்கார்ந்திருக்கின்றேன். மார்ச் மாதத்தின் வருகிற நாட்களில் தேவன் நம்மை நடத்தும்படியாக. சங்கீத புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 12வது வசனம், வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் விலையேற பெற்றது. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து விடாதேயும். நம்முடைய சத்துருக்கள் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஆனால் வேதத்தில் நாம் அநேக சத்துருக்களை நாம் சற்று பார்க்கலாம். நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனுஷர்கள் சத்ருவை போல இருக்கின்றார்கள். நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத அநியாய தீர்ப்புகள் மற்றும் அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கலாம். அவர்களுடைய இஷ்டம் என்ன? நாம் அழிந்து போக வேண்டும், நம்மளுடைய குடும்பங்கள் அழிந்து போக வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை அழிந்து போக வேண்டும், நம்மளுடைய செயல்கள் அழிந்து போக வேண்டும், நம்மளுடைய தொழில் அழிந்து போக வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகள் வாழக்கூடாது. இப்படி அநேக காரியங்களை நம்மளுடைய சத்துருக்கள் பொல்லாதவர்களாக இருந்து பொல்லாத காரியத்தை குறித்து நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அதே இடத்தில் நடந்து வந்ததுனால, அதே பாதையில் நடந்து வந்ததுனால தாவீது சொல்லுகின்றார், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்து விடாதையும். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடாது, நம்மளுடைய சத்துருக்களுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது. வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை அவருடைய சத்துருக்களுக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கும் விலைக்கு பாதுகாக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை நம்ம சற்று கவனித்து பார்க்கலாம். நமக்கு விரோதமாக அநேக மனுஷர்கள் நம்ம கூடவே இருந்து சகல விதமான காரியங்களையும் செய்துவிட்டு நம்மை சத்துருக்களைப் போல நடத்துகிற மக்களும் உண்டு. நமக்கு விரோதமாக அநேக அவதூறான வார்த்தைகளையும் அவதூறான காரியங்களையும் பரப்பி கொண்டு அலைகிற சத்துருக்களைப் போல இருக்கிறவர்களும் உண்டு. அவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், நம்மளுடைய திருச்சபையாராக இருக்கலாம், நம்மளோடு பழகினவர்களாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளாகவும் கூட இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, தாவீதுடைய வாழ்க்கையில் சற்று கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவன், ஆனாலும் அவனை சத்ருவை போல துரத்தி கொண்டு வந்திருந்த சவுல், ஒரு நேரத்தில் சவுல் தாவீதுடைய கையில் மாட்டிவிட்டார். அப்போ தாவீதோடு இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இதோ கர்த்தர் உம்மை அவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவனுக்கு நீர் என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? கவனித்து பாருங்கள். இல்லை, கர்த்தர் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய ஜனங்கள் தூஷிக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க? இதே போல் சவுலின் கிரியைகளை உடையவர்கள். ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை விட மாட்டார். சத்ருவாகிய பிசாசு என்ன நினைக்கிறான்? அவனும் இதை தான் நினைக்கிறான், நான் அவங்கள கெடுத்துருவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன்னுட்டு. யோபுவை குறித்து சொல்லும்போது வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீர் அவனை காவல் காக்காவிட்டால், நீர் அவனை காத்து நடக்காவிட்டால் அவன் உண்மை தூசிப்பான இல்லையோ பாரும் என்று சொல்லி. ஆனாலும் அவனுடைய இஷ்டத்திற்கு, சத்ருவாகிய சாத்தானுடைய இஷ்டத்திற்கு அவர் விடவில்லை. அவன் ஜீவனை மட்டும் நீ ஒன்றும் செய்யக்கூடாது, நீ அவனுக்குள்ளதை எல்லாத்தையும் என்ன வேணாலும் பண்ணிப்பார், அவன் என்னை தூசிக்க மாட்டான். ஆண்டவருக்குள்ள எவ்வளோ ஒரு வைராக்கியம் யோபை குறித்து யோசித்து பாருங்கள். யோபுக்கு இருந்தது எல்லாம் போயிட்டது, ஆனாலும்
கர்த்தரை அவன் தூஷிக்கவில்லை. அவன் மனைவி சொல்கின்றான், நீ ஒரு பைத்தியக்காரன், ஜீவனை விடு, தூஷிச்சு கர்த்தரை நீட்டு. வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்கின்ற பைத்தியக்காரி, நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கின்றோம், இந்த தீமையை ஒன்றும் பெரியதில்லை, அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் நாம் எப்படி ஜீவிக்கின்றோம், நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படி ஜீவிக்கின்றோம்? இந்த 2026 வருடத்திலும் எத்தனையோ நன்மையான காரியங்கள் ஆண்டவங்களுக்கு செய்திருப்பார். சாத்தான் எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு கெடுத்து போட்டிருப்பான். ஆனாலும் ஆண்டவர் உங்களை மட்டும் பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறார் அல்லவா? யோபுவை போல் ஒரு வைராக்கியத்தோடு இருங்கள், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர் ஒப்பு கொடுக்கலை. சத்துருடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சத்ருவாகிய பொல்லாத மனுஷருடைய இஷ்டத்திற்கு அவர் நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிடுங்க, நம் கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் கதம் பண்ணணும்னு நினச்சி வந்தாங்க, முடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அவனுடைய இஷ்டத்துக்கு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை விட்டு விடலையே. அவர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்திற்கு நடத்துகிற தேவன். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, அவரை காட்டிலும் நம்மை மேன்மையாக பாதுகாப்பார். யோசிச்சு பாருங்க, எசப்பன் கூட எத்தனை நாள் கல்லறையில் இருந்தாங்க? 3 நாள் கல்லறையில் இருந்தாங்க. ஆனால் அவர் அதிகமாக நேசித்த லாசர் எத்தனை நாள் கல்லறையில் இருந்தார்? 4 நாள். மகிமையை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கின்றார். தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கின்றார், தன்னுடைய இரத்தத்தையே அவர்களுக்காக சிந்திருக்கின்றார். அதனால்தான் தாவீது உற்சாகமாக சொல்வார், என் சத்துருக்களுக்கு என்ன ஒப்பு கொடுத்துறாதையும் அவங்க இஷ்டத்திற்கு. எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, உங்களுடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் அவங்க இஷ்டத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அநேக காரியங்களை கடந்து வருகின்றேன். அநேக சத்துருக்கள், வேண்டாத சத்துருக்கள், எத்தனையோ பேருக்கு நன்மைகளை செய்திருக்கின்றேன். தீமைகள் என் மனதார யாருக்கும் செஞ்சது கிடையாது. ஆனாலும் காரணமில்லாமல் சத்துருக்களானவர்கள் அநேக பேர் உண்டு. இந்த நாட்களிலும் வேதனைப்படுத்தி என்னை தூஷித்து நிந்தித்து அலைவீரர்கள் அநேக பேர் உண்டு. அந்த நிந்தனைகள் மத்தியில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன், என் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதையும் ஆண்டவரே. காடுகளிலும் மலைகளிலும் இந்த மக்கள் மத்தியில் நான் ஊழியங்களை செய்து வருகின்றேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பணம் கையில் வந்த உடனே நான் ஓடி வருகின்றேன் என்னுடைய நாமத்தை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக. என்னை என் சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்களுக்கும் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்துறாதே ஆண்டவர் என்று சொல்லி நான் அனுதினமும் மன்றாடுவேன் கண்ணீரோடு. ஆண்டவர் சொல்வார், நீ என் தாசன், என் மகன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி இம்மட்டு என்னை பலப்படுத்தி எந்த குறைவும் இல்லாதபடி என்னை வழி நடத்தி வருகின்றார். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படி ஜீவிக்கின்றோம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நாம் எப்படி ஜீவிக்கின்றோம் பாருங்கள். நாங்கள் ஊழியம் செய்கின்ற பகுதியில் இருக்கிற மக்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட வீடுகளில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் மத்தியில், இந்த ஆதிவாசிகள் மத்தியில் நான் கர்த்தருக்கென்று ஓடுகின்றேன், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கின்றேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களையும் கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு உறவினர்களாக இருக்கலாம், தாய் போல தகப்பனை போல நீங்கள் அவங்கள நேசிச்சிருக்கலாம், அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், பெற்ற பிள்ளையாகவே இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி வழி நடத்துவார். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி வழி நடத்துவார். இந்த மார்ச் மாதம் ஒரு அபிஷேகத்தின் மாதம், ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம், ஒரு கிருபையுள்ள மாதம். அந்த மாதத்திற்காக நாம் மன்றாடுவோம். உங்களின் சத்துருக்களுக்கு இஷ்டத்திற்கு உங்களை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்கள் சத்துரு என்ன நினைக்கிறான்? நான் அவனை விலை பண்ணுவேன், நான் ஆசீர்வாதத்தை கெடுப்பேன், அவனுக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் கெடுத்து போடுவேன், அவன் குடும்பத்தை கெடுப்பேன், அவனுடைய சந்தோஷத்தை கெடுப்பேன், அவன் நிம்மதியை கெடுப்பேன் என்று சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்மளை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கெட்டு போனார்கள். எனக்கு தெரியும்,
என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கும் எனக்கும் தெரியும். என்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் கெட்டு போனார்கள். ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினவர்கள், ஊழியத்தின் காரியங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் கெட்டு போனார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை இம்மட்டும் பலப்படுத்தி என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாட்களிலும் ஒளித்திற்காக வெளியில் சென்று வந்தோம். சகோதரர் கிருஷ்ணன் பாபு அவர்களும் நானும் அவங்க வீட்டில் தங்கியிருக்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஜெபிச்சுடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, இந்த நாட்களுக்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரலோக ராஜாவுடைய கிருபையும் பரிசுத்த தேவனுடைய கரமும் கூட இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய நாள் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்தில் எங்களுடைய சத்துருக்களுக்கும் உம்முடைய சத்துருக்களுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்களும். எங்களை சத்ருவை போல நினைக்கிறவர் மத்தியிலும் உம்மை நாங்கள் நேசிப்பதனால் எங்களை சத்ருவாக நினைத்திருக்கிற சாத்தானுடைய மனுஷர்கள் மத்தியிலும் எங்களை உயர்த்தி வழிநடத்தி ஆசீர்வதியும். அவனை கெடுப்பேன், நிந்திப்பேன், தூசிப்பேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்ற ஒவ்வொரு பேர் மத்தியிலும் எங்களை உயர்த்தி வழிநடத்தி ஆசீர்வதியும். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. எங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எங்களுக்கு உறவு எழும்புகிறவர் மத்தியில் நீர் எங்களை உயர்த்தி வழி நடத்தி ஆசீர்வதி. இஸ்ரேல் தேசங்களை பொறுப்பிடும். உம்மை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கத்தக்க கிருபை செய்யும். உழைத்து நேசித்து உழைத்திற்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரியும், ஆசீர்வதியும். அவர்கள் கையின் பிரயாசங்களை உயர்த்தும். இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை ஒப்படைக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உழைத்து நேசித்து உழைத்திற்காக நீங்கள் தொடர்ந்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.